கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்குதுன்னு ஒரு சின்ன டிப்ஸு. இது கருணைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு போடணும். இதில் தேங்காய் சில் இதில் போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். வெந்தயம் வறுத்துருக்கேன். ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ சாம்பார் பொடி இதுலேயே கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டேன். மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இப்போது மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துப்போம். அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இப்போது கருணைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு கலக்கி விட்டுறணும். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. மூலம் யாருக்கு இருக்கோ அவங்களாம் இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் அப்படி 15 நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு நம்ம சாப்பிடணும். கருணைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா உரித்து பிசைஞ்சு இதில் போட்டுக்கணும். இந்த மாதிரி இதில் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு வச்சு மணமாக ஒரு வேளை சுட சுட சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான் இதுவும் ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதி வந்தால் மட்டும்தான் குழம்பு கெடாமல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வச்ச குழம்பு காலையில் சாப்பிட்றதுக்கும் பழைய குழம்பாக சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து மேற்கொண்டும் மற்ற வீடியோஸில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்.